Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லயே ஒரு நல்ல சாஃப்ட்டா க்ரீமியா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவி க்ரீம் தேவை. நம்ம ஊரில் இப்போதைக்கு ஹெவி க்ரீம் கிடைக்கிறது இல்லை, வெறும் லோ ஃபேட் க்ரீம் தான் கிடைக்கிது. நம்ம ஊரில் கிடைக்கிற ஒன்று ரெண்டு வெரைட்டி ஆஃப் க்ரீம் இங்கே வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த மாதிரி க்ரீம் தான் கிடைக்கிது. ஹெவி க்ரீம் நம்ம ஊரில் கிடைக்கிறது கிடையாது. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு நல்ல ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே இந்த நான் டேரி க்ரீம் யூஸ் பண்ணுவேன். இது சாதா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது, வெறும் பேக்கரி சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிற கடையில் மட்டும்தான் கிடைக்கும். யூஸ்வலாக நான் இதில் ஒரு கப்பும் இந்த அமுல் ரெட் பேக்கெட்டில் அதில் ஒரு பேக்கெட்டும் சேர்த்து தான் நான் ஐஸ்கிரீம் செய்வேன். இந்த நான் டேரி க்ரீம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இப்போது இந்த அமுல் விப்பிங் க்ரீம் இந்த ரெட் பேக்கெட் க்ரீம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இது லோ ஃபேட் க்ரீமாக இருந்தாலும் இதை வச்சே நம்ம நல்ல ஒரு ஐஸ்கிரீம் செய்யலாம். இந்த ரெட்டு பேக்கெட் கிடைக்கலன்னா ப்ளூ பேக்கெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம். இதோட எனக்கு ரெட்டு பேக்கெட் தான் பிடிக்கும், அதனால் ரெட்டு கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். இதில் இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு நல்ல ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ்டு பழுத்த மாம்பழத்தை வெட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நல்ல மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு 2.5 கப்பு மாம்பழமாச்சு அரைச்ச மாம்பழ பியூரே நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த பவுலில் நான் ஒரு 500 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா ஆட் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பியூரையை ஆட் பண்ணலாம். நான் மெஷர் பண்ணி பார்த்ததில் இதில் 2.5 கப்பு மாம்பழம் இருந்துச்சு. நீங்கள் 2.5லேருந்து 3 கப்பு தாராளமாக ஆட் பண்ணலாம். அவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஐஸ்கிரீமில் அந்த மாம்பழ ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். இல்லைனா அந்த மாம்பழ ஃப்ளேவர் ரொம்ப தெரியாது. அதனால் 2.5 கப்பாச்சும் மினிமம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்னர் ஆட் பண்ணலாம். நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். எனக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறது தான் பிடிக்கும். இன்றைக்கி நான் ஒரு 3/4 டின்னு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் மாம்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா கண்டென்ஸ்ட் மில்க் குறைச்சிக்கலாம். இல்லைனா 3/4 டின்லேருந்து 1 டின் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் போக போக செய்யும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது இந்த ஐஸ்கிரீமோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் குறையும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது சரியான கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்டர், டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மாம்பழத்தை வெட்டி கூட ஆட் பண்ணலாம். ஒரு 3/4 கப் இல்லை 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை சின்ன பீஸாக வெட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போது ஒரு ஏர்டைட் பாக்ஸ், எந்த டப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஏர்டைட்டாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா போட்டு சீல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 6 to 8 hours வச்சுருங்க. இல்லைனா ஓவர் நைட்டும் வைக்கலாம். நான் ஒரு ராத்திரி ஃபுல்லாக வச்சு எடுத்திருக்கேன். இதை அடுத்த நாள் எடுக்கிறது நல்லா செட் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீமு. ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஈஸியாக இந்த க்ரீமி டேஸ்டி ஐஸ்கிரீமை செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிற மாம்பழ ஐஸ்கிரீமோட வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய மாம்பழம் ஆட் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.